மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடாது பெய்த கனமழை விவசாயிகளை மட்டுமல்ல மீனவர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு நேற்று மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர் கடலூர் மாவட்ட மீனவர்கள். கரை திரும்பிய அவர்களிடமிருந்து மீன்களை வாங்கிச் செல்வதற்காக ஏராளமான வியாபாரிகள் முத்துநகர் மீன்பிடி துறைமுகத்தில் காத்திருந்தனர். ஆனால் கடலுக்கு சென்ற மீனவர்களின் வலையில் மீன்களை விட குப்பைகளும் கழிவுகளுமே அதிகமாக இருந்தன. ரொம்ப நாள் சென்று தொழில் போனோம். கடலில் வெறும் குப்பை மரம் இதுதான் அடிச்சுட்டு வருது. வலையை விட முடியல. வலை விட்டா வலை கிழிஞ்சு தான் வருது. பாடு ஒன்றும் சரியில்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையிலேருந்து வலை விட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. வெறும் குப்பை கூலமாக மாட்டுது. செடி எட்டுமா ஆற்றுலேருந்து வெள்ளம் அடிச்சுன்னு வருது. ஒன்றுமே தொழிலே பண்ண முடியல. கடல் வர ஆளாக அதிகமாக இருக்குது. நிவாரணம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். தொடர் மழையால் ஊருக்குள் இருந்த குப்பைகளும் கழிவுகளும் முகத்வாரங்கள் வழியாக கடலுக்குள் சென்று சேர்ந்து விட்டதாக ஆதங்கப்படுகின்றனர் மீனவர்கள். ஏற்கனவே மழையால் படகுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் வலையில் மீன்களும் சிக்காததால் அரசு உரிய நிவாரணம் வழங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளம் ஓடிச்சு, ஒரு 100-200 போட்டுக்கு மேலே போயிடுச்சு, தண்ணியில் போயிடுச்சு. மீதி போட்டு எல்லாம் பகுதி சேரும். வெள்ளம் எல்லாம் நிவாரணம் சொல்லி அறிவிச்சிட்டு போனால் ஒன்று நிவாரணம் ஒன்று அறிவிக்கும். ஒரே வெள்ளக்காடா இருக்கு ஊரில். இந்த விவகாரத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.